ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம இந்த வீடியோவில் கந்த சஷ்டி விரதம் 48 நாள் இருக்க முடியாதவங்க 21 நாள் விரதம் இருக்கலாங்க. நம்ம 48 நாள் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே அளவுக்கு பலன் நமக்கு 21 நாள் விரதம் இருக்கிறப்பையும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க. ஓகேங்க, இப்போ 21 நாள் விரதம் எப்படிலாம் இருக்கலாம், எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அப்படியே இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மகா கந்த சஷ்டி விரதம் அக்டோபர் 22 ஸ்டார்ட் ஆகி 27 முடியுதுங்க. 48 நாள் நம்ம விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 10லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். 48 நாள் இருக்க முடியாதவங்க 21 நாள் இருக்கலாங்க. 21 நாள் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அக்டோபர் 7 புரட்டாசி மாதம் 21 செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப அற்புதமான நம்ம அப்பன் முருகனுக்கு உகந்த நாள்லேயே செவ்வாய்க்கிழமையே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அக்டோபர் 7 ஸ்டார்ட் ஆகி 27 முடியுதுங்க. 28 திருக்கல்யாணம் நடக்கும். நம்ம 27 நிறைவு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா திருக்கல்யாணம் பார்த்துட்டு அப்போ கூட நம்ம நிறைவு பண்ணிக்கலாங்க விரதத்தை. சப்போஸ் நடுவில் பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க. நாம் மட்டும் சாமி ரூமுக்கு போகாமல் சஷ்டி கவசம் வேல்மாறல் படிக்கலாம். நம்ம என்ன விரதத்தை இது பண்ணிகிட்ருக்கோமோ அந்த விரதத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வீட்டில் யாரையாவது விளக்கேற்ற சொல்லலாம். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு சாமி புக்கை தொடுறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தால் போதுங்க. 21 நாளுங்கிறது ரொம்பவே எளிமை தாங்க. ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து ஒரு கேள்வி வரும், 21 நாளைக்கும் தலைக்கு குளிக்கணுமான்னு. தேவையில்லைங்க. நம்ம செவ்வாய் வெள்ளி மட்டும் தலைக்கு குளிச்சுக்கிட்டோம்னா போதும். அப்புறம் தினமுமே சாமி படத்துக்கு பூ வைக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பூ கிடைச்சா வைக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை, நம்ம அப்பன் ரொம்பவே எளிமையான தெய்வம் தான். அவருக்கு ஒரே ஒரு செம்பருத்தி பூ மட்டும் வச்சோம்னா கூட போதுங்க. தினமும் நெய்வேத்தியம் வைக்கணுமான்னு ஒரு கேள்வி வரும். முடிஞ்சால் நெய்வேத்தியம் பண்ணி வையுங்க. அப்படி இல்லையா எளிமையாக கற்கண்டு எல்லாம் அவள் வச்சுக்கலாங்க. எந்த நேரத்தில் பூஜை செய்யலாங்கிற ஒரு டவுட் வரும். 2 நேரமுமே விளக்கேற்றுறது ரொம்பவே நல்லதுங்க. முடியாதவங்க ஒரு நேரம் மட்டும் கூட ஏற்றலாம். இப்போ வேலைக்கெலாம் போவாங்க இல்லையா, ஆஃபீஸ்க்கெலாம், அவங்களெல்லாம் 2 நேரமும் ஏற்ற முடியாது. அவங்களாம் ஒரு நேரத்தில் மட்டும் கூட ஏற்றிக்கலாம். அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம பூஜை செய்கிறது 100க்கு 100% நல்ல பலனை கொடுக்குங்க. அப்படி இல்லைன்னா காலையில் சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம பூஜை செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஈவினிங் டைமில் இப்போ காலையில் ஓகே, இப்போ ஈவினிங் டைமில் 5:30 to 8 மணிக்குள்ளே 5:30 to 8க்குள்ளே நம்மளோட பூஜையை பண்ணிக்கலாங்க. நம்ம சூழ்நிலையை பொறுத்து தாங்க எல்லாமே. நம்மளால் எப்போ முடியுதோ அப்போ நம்ம பூஜை பண்ணிக்கலாம். ஒன்றா காலையில் 2 நேரமும் செய்யலாம். அப்படி இல்லையா காலையில் மட்டும் செஞ்சுக்கலாம். இல்லைனா ஈவினிங் மட்டும் கூட நம்ம பூஜை பண்ணிக்கலாங்க. அடுத்து காப்பு கட்டுற இருக்கிறவங்க, அடுத்தது மாலை போட்டுறவங்க, இவங்களாம் ரொம்பவே சுத்தமாக இருக்கணுங்க. காப்பு கட்டிட்டு மாலை போட்டுட்டுலாம் நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜு சமைக்கக்கூடாது. சப்போஸ் நம்ம காப்பு கட்டிட்டு மாலை போட்டிருந்தோம்னா நமக்கு தெரியும் பீரியட்ஸ் டைமுக்கு அதை தள்ளிட்டு தான் நம்ம அந்த வேலையே செய்யணும். காப்பு கட்டுறதா இருந்தாலும் மாலை போடுறதா இருந்தாலும். அப்புறம் நம்ம காப்பு கட்டிட்டு மாலை போட்டுட்டு வீட்டில் நான்வெஜ்ஜு சமைக்கக்கூடாதுங்க. அப்புறம் நம்ம சேரு பெட்லலாம் உட்காரக்கூடாது கண்டிப்பாக மாலை போட்டிருந்தோம்னா. ஏன்னா நம்ம முருகன் இப்போ நம்மளே முருகனாக தான் இருப்போம், நம்ம மனசுக்குள்ளே இருப்பார். அதனால் ரொம்பவே பத்தமாக இருக்கணுங்க. சேர்லலாம் உட்காரக்கூடாது. அதேமாதிரி பெட்டும் நம்ம தூங்குறப்போ ஒரு பெட்ஷீட் தான் போட்டு தூங்கணும். அதே மாதிரி மாலை போட்டுட்டு பகல் டைமில் கண்டிப்பாக தூங்கவே கூடாதுங்க. நம்ம அவரை மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருக்கணும். வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம் எது நம்மளால் பாராயணம் பண்ண முடியுதோ அதை நம்ம பண்ணலாங்க. அடுத்து அப்படி இல்லைனா ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை திரும்ப நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோவுக்கு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.